ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான, புரோட்டீன் ரிச் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 கப் தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் இந்த வேர்க்கடலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, வேர்க்கடலை எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல மறுபடியும் இதை பல்ஸ் மோடில் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க, வேர்க்கடலையில் எண்ணெய் விட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல, எண்ணெயும் சேர்க்கல. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சிங்கன்னா அழகாக லட்டு பிடிக்க வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை ஜார்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதிலிருந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் மாவு எடுத்து லட்டுங்களாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது இதில். பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு வந்திருக்குன்னு. இப்போது அழகுக்கு இது மேலே ஒரு முந்திரி வச்சிடலாம். இது ஆப்ஷனல் தான். இதே மாதிரியே மிச்சம் இருக்க மாவுங்களையும் நம்ம லட்டுங்களாக பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான, ஆரோக்கியமான, புரோட்டீன் ரிச் வேர்க்கடலை லட்டு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.